நாம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலுமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். நான் பெங்களூர் பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று என்னை அறிமுகப்படுத்தினார்கள். நாங்கள் கன்னட மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்றால் யார் என்று அறியாத மக்கள் மத்தியில் போய் நாங்கள் இயேசுவினுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அதன் வாயிலாக அநேகர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நான் இந்த நாட்டிலே உங்களோடு கூட நம்முடைய தமிழ் மொழியிலேயே உங்களோடு கூட பேசி உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலுமாக ஒரே ஒரு கேள்விதான் இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படிப்பட்டவரோ? இன்றைய நாளிலே நீங்கள் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறீர்கள். அநேகர் இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கலாம், அறியாதவர்களாக இருக்கலாம். இந்த நாளிலே என்னை கூப்பிட்டாங்க ஐயா, அதுக்காக நான் வந்தேன்னு சொல்கிறவங்க கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை யாரையும் சும்மாக அனுப்ப போகிறதே கிடையாது. இந்த மாலை நேரத்தில் தேவ சமூகத்துக்குள்ளாக வந்திருக்கிற உங்களை நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி மகிழ்ச்சியோடு கூட உங்களை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் இயேசுவை பார்க்க விரும்பினான். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், சில நேரங்கள் நாம் யோசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து யாருக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கவங்களுக்கு தாங்க இயேசு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு ஏழ்மை நிலையில் இருக்கிற எல்லாருக்குமே இயேசு வேணும், எல்லாருக்குமே இயேசு வேணும். இந்த நாட்களில் சில குடும்பங்களில் சொல்லுவார்கள், ஐயா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் மட்டும் ஒரு 2 கிலோ அரிசி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு குஷியாக இருப்போம், எங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அந்த 2 கிலோ அரிசி தாங்க எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, டாக்டர் சொல்லியிருக்கிறார் ரைஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு திட்டுறார் சார். காசு பை நிறையா இருக்குது, காசு நிறையா இருக்குது, ஆனால் எங்களால் என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியலையே என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்தும் அரிசி இல்லாமல் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் 2 பேருக்கும் அவசியமாய் தேவையாயிருக்கிற இயேசுவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை பொழுதில் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிற வேளையிலேயே நீங்கள் யோசிக்கலாம், இயேசு கிறிஸ்து யார்யா, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்படி ஒரு மனிதன் வகை தேடினான். அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான்னு சொன்னால், எல்லாரையும் விட ஷார்ட் மேனாக இருந்தான், குள்ள மனிதனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு இயேசுவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஏன் அப்படின்னா, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். என்ன கேள்விப்பட்டிருக்கிறான்? இயேசு அற்புதங்களை செய்கிறவர், இயேசு அதிசயங்களை செய்கிறவர், இயேசு மகத்துவங்களை செய்கிறவர், வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர், பேய் பிசாசுகளை விரட்டுகிறவர், பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமை படைத்த தேவன் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் அவைகளை நேரில் பார்த்ததாக சரித்திரம் இல்லை. இப்பொழுது அவனுக்கு ஒரு ஆசை வந்துவிட்டது, இயேசுவை நேர பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறான். பட்டா என்னன்னா, பார்க்குறதுக்கு ரொம்ப இப்போ என்ன மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் பரவாயில்ல, என்ன மாதிரின்னு சொல்லக்கூடாது, என்னை விட ஹைட்டுன்னு விருப்பப்பீங்க இல்லையா? ஆனால் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே என்ன செய்யாது, முடியாது. இப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதற்கு வேறு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுறான். அந்த ஊர் பக்கத்தில் இப்படி தான் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்து மேலே ஏறி உக்காந்துட்டு இயேசுவை அப்படியே பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்காக அமர்ந்திருக்கிற வேளையில் இயேசு அந்த வழியா அவர் எருசலேமுக்கு பிரயாணமாகி போய் கொண்டிருக்கிறவர் இப்போ எரிகோக்குள்ளே பயணமாகி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வரும்போது அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இயேசு சாமி ரொம்ப நல்லா இருக்கிறாரே, அருமையாக இருக்காரு பார்க்குறதுக்கு, நீல நிற கண்கள், கருகருவென்ற முடி, மிகுந்த அழகான ஒரு நல்ல ஒரு வாலிபனாக இருக்கிறாரே என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட அவரை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஷடனாக ஒரு வார்த்தை வருகிறது. அவர் மேல் நோக்கி பார்த்து சகைவே அப்படிங்கிறாரு. என்னது, ஏன் பேர் அவருக்கு தெரியுமா? சில நேரங்களில் நாம் கூட யோசிக்கிறோம், இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற உங்களை நான் ஒருவேளை உங்களுடைய பேர் எனக்கு தெரியாது, இங்கே யார் யார் அமர்ந்திருக்கிறீர்கள், உங்களுடைய பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இயேசுவுக்கு தெரியும். இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருடைய பேர் யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அதனால தான் இயேசு பேர் சொல்லி அழைக்கிற தெய்வமாக இருக்கிறார். பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே அவனுக்கு ஷாக் ஆகி போச்சு. இப்போ நான் இந்த கூட்டத்தில் திடீர்னு ஒருத்தரை கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு பேருக்கு தான் சொல்கிறேன், தயவுசெய்து யாரும் யோசிக்கக்கூடாது. யார் அந்த சாந்தி அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு 10 சாந்தி எந்திரிச்சு உட்கார் நின்றுடுவீங்க. நான் தாங்க சாந்தி அப்படின்னு. நான் தான் சாந்தி, அவர் ஐயா கூப்பிட்டது என்னத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, ஏசு யார் எந்த சாந்தின்னு கேட்கல, சாந்தி கீழே இறங்கி வா அப்படின்றாரு. சாந்தி இல்லை, சகையுவே
இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாரு. இறங்கி வான்னு வெட்ட எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு போலீஸ் இந்த வழியாக நடந்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த போலீஸ் போகிறாரு, இந்த ஊரில் எவனையோ பிடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஜாலியாக பார்த்துக்கிட்டு, இந்த ஊரில் 4 திருட்டு போயிருக்கான், அந்த 4 பேரையும் பிடிக்கத்தான் போகிறாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சுப்பிரமணி உன்னை தாண்டா பிடிக்க வந்தேன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ என்ன பிடிக்க வந்துட்டாங்களேன்னு எவ்வளோ வேதனைப்படுவோம். அதை போல் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? சகைவே இறங்கி வா. இறங்கி வரணுமா? எதுக்கு? இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு தான் வரப்போகிறேன், உன்னுடைய வீட்டுக்கு வரப்போகிறேன். இன்றும் இயேசு உங்களோடு கூட இந்த மாலை பொழுதில் அதைத்தான் பேச விரும்புகிறார். நான் இன்றைக்கு உன்னோடு கூட உன் வீட்டுக்கு வர விரும்புகிறேன். எத்தனை பேர் உங்கள் வீட்டுக்கு இயேசு வேணும், அவரை கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்படுறீங்க? உடைய கைகளை வைத்து சொல்லும்போது இயேசு சந்தோஷப்படுவார். இந்த நாளிலே உங்களுடைய வீட்டுக்கு இயேசு தேவை. ஏனென்றால் இந்த உலகத்திலே மனிதனை மகிழ்ச்சியாக்கும் ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்திலிருந்து விடுதலையாக்கும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கும், சாபத்திலிருந்து விடுதலையாக்கும் ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இந்த மாலை பொழுதிலே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு சிலர் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிலர் இயேசுவை பற்றி உங்களுக்கு அதாவது அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா? இப்போ பொதுவாக நாங்கள் ஊழியம் செய்யக்கூடிய பகுதிகளிலே பார்த்தீங்கன்னா, நாங்கள் வில்லேஜஸ் போவோம். அங்குள்ள மக்கள்கிட்ட போய் இயேசு தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? எங்கள்கிட்ட அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க. எங்கள்கிட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க. நானே அப்போ தான் முழித்தேன். என்னது எந்த கட்சியா? ஏசு என்ன கட்சியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏசு உங்கள் கட்சி தாங்க அப்படின்னு சொன்னேன். ஏசு உங்கள் கட்சி தான். எங்கள் கட்சியா? நாங்கள்லாம் பல கட்சி. அது எந்த கட்சியாக இருந்தாலும் உங்கள் கட்சி தான் ஏசு. ஏன் தெரியுமா? உன்னுடைய அப்பா ஏசு. அவருக்கு போய் எந்த கட்சின்னு சொல்ல முடியுமா? ஒரே வீட்டுக்குள்ளே 10 பேர் இருப்பாங்க, 10 கட்சி இருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இயேசு ஒரே கட்சி தான், அது நம்ம கட்சி. அல்லேலூயா. நம்மை நேசிக்கிற இயேசு. இன்னைக்கு 2-3 விதமான குரூப் மக்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இன்றைக்கு பதில் சொல்லும்படியாக உங்களை விரும்புகிறார். ஐயா, என்னுடைய குடும்பத்தில் வேதனைகள் ஐயா, சோதனைகள் ஐயா, நிந்தைகள் ஐயா, அவமானங்கள் ஐயா, நானும் நிறைய விஷயங்களுக்காக ஜெபித்து 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 பார்த்து சோர்ந்து போயிட்டேன்னு சொல்கிற ஒரு குரூப்பு நீங்கள் அமர்ந்திருக்க கூடும். ஐயா, அந்த இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க, சொல்லுவாங்க எல்லாரும், ஆனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக இந்த இடத்துல உட்கார்ந்து அந்த பின்பக்கத்தில் கடைசியாக நீங்கள் உட்கார்ந்து இயேசுவை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். இயேசு யார் கூட பேச போகிறாருன்னு பார்த்தா உங்களோட தான் அவர் பேசிக்கிட்டு இருப்பார். உங்களோடு கூட தான் என்ன செய்வார்? பேசிக்கொண்டே இருப்பார். மகனே, உன் வாழ்க்கையில் உன்னுடைய தோல்விகளை மாற்றப் போகிறேன், உடைய கண்ணீரை மாற்றப் போகிறேன், உடைய கஷ்டத்தை மாற்றப் போகிறேன், உடைய வேதனைகளை மாற்றப் போகிறேன். நீ இங்கே வந்ததினால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய வீட்டுக்கே நான் வரப்போகிறேன்னு இயேசு சொல்கிறாரு. உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அவங்க வீட்டுக்கு இப்போ நிறைய பேர் நாங்கள் சொல்லுவோம், சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்கம்மா. ஏசு என்ன சொல்கிறாருன்னா, நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்றாரு. நம்ம வீட்டுக்கு இயேசுவை கூட்டிகிட்டு போகலாமா? இயேசுவை கூட்டிகிட்டு போகலாமா? இங்கே என்ன சொல்கிறா பாருங்க. இயேசு வான்னு சொன்ன உடனே எப்படி இறங்கினானா, கன்னட பாஷையில் தட்டனை எழுது வந்தான்னு இருக்கும். உடனே கட்ட 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 கட்டன்னு இறங்கி வந்துட்டான். கீழே இறங்கி வந்து என்னப்பா செய்யணும்? ஏன்னா திடீர்னு அப்படி சர்வலோக அதிபதி, சர்வலோகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய தெய்வம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா எப்படி இருந்திருக்கும்? அவன் பயந்தவனாக நின்று கொண்டிருக்கிறான். வாப்பா, அவன் வீட்டில் தான் இன்றைக்கி சாப்பிடணும், வாய் அவன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இயேசு அழைத்து கொண்டு போகிறார். போகும்பொழுது அங்கே அவர் எதையாச்சும் பேசினார் என்றது போல நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. அவன் வாய் விட்டு பேசிக்கொண்டே இருக்கிறான். நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தேன், நான் வந்து மாற்றி கொடுப்பேன், நான் அதை செய்வேன், இதை செய்வேன் என்று உள்ளுக்குள்ளாக வார்த்தைகள் வருகிறது. இன்றைக்கும் நான் உங்களை பார்த்து சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், இயேசுவை மட்டும் நீங்கள் உங்களுடைய உள்ள ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை இயேசு கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவானவர் அவர் எந்த ஒரு மதத்தையும் ஸ்தாபிக்க வந்தவர் அல்ல. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்விலே ஒரு மறுமலர்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியை தரும்படிதான் இந்த உலகத்தில் வந்தார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த மைதானத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய தேவைகள் என்னவாக இருந்தாலும் சரி, இயேசுவிடத்தில் நீங்கள் கேட்டீங்க சொன்னா இயேசு நிச்சயமாக இன்றைக்கே உங்களுடைய கையில் கொடுத்து நீங்க இந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே போகும்போதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்லும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியானால் இந்த மனிதன் என்ன செய்யறான் பாருங்க, சீக்கிரமாய் இறங்கினான். எப்படி இறங்கினானா? சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷமாக, இயேசுவே எங்க வீட்டுக்கு வரீங்களா என்று சொல்லி சந்தோஷமாக அழைத்து கொண்டு போனார்களாம். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து என்னோடு மட்டுமல்ல உங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய
வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த சிச்சுவேஷனில் இப்போ நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த வேளையில் உங்களுக்கு என்ன போராட்டங்கள் இருந்தாலும் இன்றைக்கே இயேசு மாற்றும்படியாகத்தான் அவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் வீட்டில் வந்து தங்கும்படியாக, உங்களோடு பேசும்படியாக, உங்களுடைய பிள்ளைகளினுடைய பிரச்சனைகளை மாற்றும்படியாக, உங்களுடைய கடன் தொல்லைகளை மாற்றும்படியாக, உங்களுடைய கண்ணீரை மாற்றும்படியாக, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கூடிய வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை அளிக்கும்படியாக இன்றைக்கே இயேசு உங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறார். நிறைய பேர் யோசிக்கிறீங்க, இயேசுவால் என்னையா முடியும், இயேசு எப்படிப்பட்டவர், அவரால் என்ன முடியும் என்று சொல்லி கேட்கக்கூடாது. இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், எதெல்லாம் நடக்கக்கூடாது என்று சொல்லுகிறீர்களோ அதை நடக்க செய்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதத்தில் நாம் நீங்கள் எங்கே படித்து பார்த்தாலும் எங்கெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே போய் நின்றுட்டு நடக்க வைக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் முடிஞ்சு போச்சு, இனிமேல் என் லைஃப் இல்லைங்க, நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் சார், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, நடக்கும் நடக்கும். ஏனென்றால் நடக்க செய்யக்கூடிய தேவன் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் கடந்த நாட்களிலே இஸ்ரேல் தேசத்திற்கு பயணமாக சென்றிருந்தேன். இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் கடந்து சென்ற பாதைகள், அவர் ஊழியம் செய்த இடங்கள் எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கும்படியாக கடந்து சென்றிருந்தோம். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு அற்புதம் செய்த அந்த கானாவூர் கல்யாண வீட்டுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அங்கே போன பொழுது எங்களுக்கு ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், அந்த இந்த இடத்துல தான் இயேசுவானவர் அற்புதமே செய்திருக்கிறார் என்று விளக்கி சொன்னார்கள். அங்கே பார்க்கும்போது ரசம் குறைபடுகிறது, அங்கே திராட்சை ரசம் குறைபடுகிறது. நம்ம ஊரில் ரசம் குறைஞ்சி போனால் அதை பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோம் உடைய அப்படி. ஏன்னா அந்த நாட்டில் ரசம் என்பது ரொம்ப முக்கியம். ரசம்னா நம்ம ரசம் இல்லை, திராட்சை ரசம் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அது குறைவாகிவிட்ட பொழுது எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, கல்யாணத்தை அந்த நடத்தக்கூடிய ஒரு இடத்துல போய் சொல்கிறாங்க, என்ன இது இந்த மாதிரி ரசம் குறைஞ்சி போச்சே, என்னையா கல்யாணம் நடத்துகிற நீ, இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்குறாங்க, ரசம் குறைஞ்சி போச்சே ரசம் குறைஞ்சி போச்சேன்னு சொன்னபோது அவங்கெல்லாம் சேர்ந்து போய் அம்மாட்ட, மேரி அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னது ஐயா அங்கேம்மா ரசம் இல்லையாம்மா அப்படின்னு. அவங்க போய் மகன்கிட்ட சொல்கிறாங்க. மகன் என்ன சொல்கிறாரு, பொறு, அதுக்கு நான் என்னுடைய வேலை வரல, வந்த உடனே நான் பண்ணுறேன்னு சொல்லி இயேசு அற்புதத்தை செய்யும்படி சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இதுவரைக்கும் யோசித்து பார்த்தா கூட இப்படி ஒரு சம்பவத்தை யாராலையும் பண்ண முடியாது. என்ன சொல்கிறாரு, வீட்டுக்குள்ளே ரசம் இல்லை. வீட்டுக்குள்ளே ரசம் இல்லைன்னா என்ன செய்யணும்னா, வீட்டுக்குள்ளே தான் ரசம் வைக்கணும். இன்றைக்கி எல்லோரும் உங்கள் சமையல் கட்டு ஒரு வேளை வெளியே இருந்தாலுமே சமைச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்க. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாரு, வெளியிலே இருக்கக்கூடியதானே அந்த கற்சாடிகள், அந்த கற்சாடிகளை என்ன செய்யுங்க, தண்ணீரினால் நிரப்புங்கள் அப்படின்றாரு. தேவை என்னது, ரசம். அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, தண்ணீரை நிரப்பு. தண்ணீரா? இன்றைக்கி நீங்களாக இருந்தால் நானாக இருந்தால் 108 கேள்வி கேட்டுருவோம் இல்லையா, என்னத்துக்கு இந்த ஊரில் வந்து நாங்கள் தான் பெரிய ஆள் தெரியுமா உனக்கு, ரசம் குறைஞ்சி போச்சுன்னா ரசத்தை பற்றி பேசு, நீ என்ன தண்ணியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த வேலைக்காரங்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் நேராக போனாங்க. என்னையா செய்யணும், தண்ணியை ஊற்றினார்கள். ஊற்றின பிற்பாடு ஆண்டவர் சொல்கிறார், இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த பரிமாறுவதுக்கு ஒரு லீடர் இருக்கார்ல, அவர்கிட்ட கொண்டு கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவன் குடிச்சு பார்த்து அவன் சொல்கிறான், எல்லா கல்யாணத்துலேயும் முதல்ல நல்ல ரசம் கொடுப்பான், பிறகு தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிடுவான். ஆனால் இங்கே முதலாவது மோசமான ரசமாக ஒரு மாதிரி ரசமாக இருந்தது, ஆனால் இப்போ இருக்கிறது த பியூட்டிஃபுல் ரசம், அருமையான ரசத்தை கொடுத்துருக்கிறாரே என்று சொல்லி அவன் புகழ்ந்தானா. யோசனை பண்ணி பாருங்க ஐயா, அவங்க கொடுத்தது என்னது, தண்ணியை தான் கொடுத்துருக்குறான். ஆனால் தண்ணீரை ஏசப்பா திராட்சை ரசமாய் மாற்றிவிட்டார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே தண்ணீரை போல தெரிகிறது. இதெல்லாம் விளங்குமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆகுமா என்று சொல்லுகிறீர்கள். என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்கிறான் ஐயா, எத்தனை டியூஷன் வைக்கிறது, தமிழுக்கு ஒரு டியூஷன், இங்கிலீஷுக்கு ஒரு டியூஷன், மேத்ஸுக்கு ஒரு டியூஷன், எல்லாம் வச்சு பார்க்குறேன், என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இயேசுவானவர் சொல்கிறாரு, இத்தனை டியூஷன் வச்சியே என்கிட்ட டியூஷன் வச்சியா அப்படின்னு சொல்கிறாரு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அதுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சர்ச்சில் வந்து அந்த பிள்ளைக்கு நாங்கள் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் சில விஷயத்தை சொல்கிறேன். என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயா ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. எதுக்கு ஐயா ஜெபம் பண்ணணும், எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகணும், ஏதாச்சும் ஒரு பொண்ணு பார்த்து கொடுங்க ஐயா. மாப்பிள்ளை பார்த்தீங்களா புரோக்கரை வேறு மாற்றிடுவாங்க, அது வேறு விஷயம். அது கொடுக்கலன்னா சபைக்கு வர மாட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன செய்வோம்னா, எப்படியா பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கொடுத்துருவோம். கல்யாணம் ஆன பிற்பாடு என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த ஜெபம்யா நல்ல ஆம்பளை பிள்ளை பிறக்கும்படி ஒரு ஜெபத்தை பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. ஓகே அப்படி சொல்லி நாங்கள் ஜெபமும் பண்ணிடுவோம். எப்படி எதிர்பார்ப்பில் நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்கள் சபைக்கு ஒரு புதிய ஆத்மா வரப்போகுதுன்னு நினச்சிட்டு நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம்.
அடுத்து என்ன செய்வான், ஒரு இப்போ பிள்ளை பிறந்துருச்சு, ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஐயா நல்ல பேரை செலக்ட் பண்ணி வை, ஒரு வாரமாக, ஆமாம் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேர் செலக்ட் பண்ண வைப்பாங்க. கடைசிக்கு நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் பண்ணி அனுப்பின பிற்பாடு எல்கேஜி அட்மிஷனுக்கு பெஸ்ட்டு ஸ்கூலில் எங்களுக்கு கிடைக்க முடியாது, ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. எல்லாம் பூரா கான்ட்ராக்ட் பேசிக் தான். அடுத்து ஒரு ஜெபத்தை பண்ணுவோம். கடைசிக்கு என்ன பண்ணுவாங்க, அடுத்து நல்ல பியூசி காலேஜ், பெங்களூரில் பியூசிம்பாங்க, இங்கே வந்து +2 இல்லையா, +2 கிடைக்க முடியாக சீட் நல்ல பெஸ்ட் காலேஜில் கிடைக்க முடியாக ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணிடுவான். அடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவனுக்கு ஒரு நல்ல வேலை ஐடி கம்பெனியில் பெங்களூரில் வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஜெபம் பண்ணிட்டான். ஜெபம் பண்ண பிற்பாடு நாங்கள் எதிர்பார்த்தது என்னது, இத்தனை ஜெபம் பண்ணி இவன் சபைக்கு வருவான், நமக்கு நல்ல ஒரு விசுவாசியாக இருப்பான்னு சொன்னால் அந்த அம்மாட்ட கேட்பேன் நான், ஏன் அவன் மகனை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வரல, நைட் ஷிஃப்ட் பார்த்து தூங்கிட்டு இருக்கான், டோன்ட் டிஸ்டர்ப் பெசாமரியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது நைட் ஷிஃப்ட் பார்த்து தூங்கிட்டு இருக்காரா, அப்போ நான் ஜெபம் பண்ணது எத்தனை நாள் ஜெபம் பண்ண இந்த பிள்ளைக்காக, நான் பேசாமரி அடுத்த ஜெபம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு. எதுக்கு, அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்படியாக ஒரு ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட ஒரு ஆள் சொன்னார், ஐயா எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க, அந்த பொண்ணு எப்படி இருக்கணும் தெரியுமா, கர்த்தருடைய சித்தத்தின்படியாக எனக்கு பொண்ணு பார்க்கணும் ஐயா, நீங்கள் மனுஷ சித்தத்தின்படி மாத்திரம் பொண்ணு பார்த்தீங்க, நான் உங்களை போதகர்னே கூப்பிட மாட்டேன் அப்படின்னா, நீ கூப்பிட்டாலும் சரி கூப்பிட்டாலும் சரி நான் உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து தரேன்பா அப்படின்னு சொன்னேன். ஒரு குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க, பின் குறிப்பு அப்படின்னு எழுதி கொடுக்குறான். என்ன பெண் குறிப்பா, பொண்ணுக்கு வந்து முடி வந்து தலையிலேருந்து இங்கே கீழே வரணுமா, கீழே பெருக்கிட்டு போகணுமா, அந்த மாதிரி முடி இருக்கணும், கரும் கூந்தலாக இருக்கணுமா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்ன சொல்லுவாங்க, இந்த சினிமா நடிகர்கள் ஒரு மாதிரி தலையில் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் மீன் விழி போன்ற கண்கள் இருக்கணுமா. யாருக்கு, பொண்ணுக்கு என்ன கண் இருக்கணுமா, மீன் விழி எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும். சரி, ஒரு மீன் விழி போன்ற கண்கள் இருக்கணும். ரைட், ஓகேப்பா பார்த்துருவோம். இந்த மாதிரி 6 அடி இருக்கணும். ஸ்கேல் வச்சுக்கோ பாஸ்டர், அதுவும் தேவ சித்தத்தின்படி. யார் சித்தத்தின்படி, தேவ சித்தத்தின்படி 6 அடி இருக்கணும். ஆமாம். அப்புறம் ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடாது. அவளை நான் தூரத்துலேருந்து பார்த்தா 8 மாதிரி தெரியணும் அவள் அப்படின்னு. எப்படி தெரியணுமா, 8 மாதிரி. இத்தனை வேலை நான் செய்யணும்னா எனக்கு ஒரு ஸ்கேல் வேணும், ஒரு டேப் வேணும், நல்ல கண்ணாடி ஒன்று வேணும். இத்தனையும் போட்டுக்கிட்டு போய் தான் அந்த பொண்ணை பார்த்தோன்னா அது நம்மளை துரத்தி அடிக்கும். ஏயா பொண்ணா பார்க்க வந்திருக்கேன், உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ எதுக்கு என்னையே பார்க்குற அப்படின்னு சொல்லு. ஏன்னா அப்படி பார்க்க சொல்கிறேன். இவ்வளவும் பார்த்து கல்யாணம் முடித்து வச்ச பிற்பாடு சர்ச்சு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. எதுக்கு தெரியுமா, அவனுக்கு தேவை இயேசு கிறிஸ்து செய்யும் அற்புதங்களை மட்டும்தான் பார்க்கிறார்களே ஒழிய இயேசு வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. இந்த மாலை பொழுதில் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே நீ எனக்கு வேணும் என்று சொல்லுகிறார். இயேசுவை நம்புகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உங்கள் வீட்டில் தங்கும்படியாக இயேசு கடந்து வந்து கொண்டிருக்கிறார். வீட்டுக்கு போகிறாரு, வீட்டுக்கு போனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி, கை காலெல்லாம் ஓடுது, ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் இயேசுவா. இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு இயேசு வந்துட்டானா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கோம், இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தார், எங்களோடு பேசினார், எங்களோடு நடந்தார். நிறைய பேர் ரொம்ப சொல்லுவாங்க, இயேசு எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்தாருங்க, நேரத்துக்கு தான் வந்து டேய் தம்பி சாப்பிட்டியாடான்னு கேட்டு போனார் அப்படிம்பாங்க. நாங்களும் நம்பணும், அது வேறு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி பேசிட்டாருன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? ஒரே குஷி ஆகிடாதா? இன்றைய நம்முடைய ஊரை எடுத்துக்கிடுவோமே, நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வீட்டில் அம்மா சோறு போடு நான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு எப்படி இருக்கும்? ஒரே மகிழ்ச்சி ஆயிரும் இல்லையா? அதை போல் இயேசு இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து நம்ம பாசையிலே சொல்லுவோமே, சோறு போடு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் வீட்டில் ரேஷன் அரிசி சாப்பாடு தான் இருக்கு. நோ, நீ எதை வேணாலும் என்ன செய் போடு. ஏன் தெரியுமா, உன் வீட்டிலே நான் மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும்படி வந்திருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை உண்டு பண்ணும்படி வந்திருக்கிறேன். இந்த வீட்டுக்கு இன்னைக்கே ரட்சிப்பு வரணும். ரட்சிப்பு என்றால் விடுதலை, ரட்சிப்பு என்றால் விடுதலை. இன்றைக்கு அநேக மக்கள் துக்கத்தோடும் வேதனையோடும் சமாதானம் இல்லாமல் அழிந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்னவென்றால் அவர்கள் செய்த பாவங்கள் தான் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழக்கச் செய்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை மீட்கும்படியாக தம்மையே கிருபாதார வழியாக இயேசு அர்ப்பணித்தார். அவர் சிந்தின ரத்தத்தின் வாயிலாக நீங்களும் நானும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இயேசுநாதருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம். ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. 2 பேருமே மிகுந்த இணை பிரியாத நண்பர்களைப் போல இருந்தாங்க.
ஒரு நாள் அந்த தம்பி வந்து என்ன செய்வான்னா, அடிக்கடி போய் தவறு செஞ்சுட்டு வந்துடுவான். எவனையாச்சும் அடித்து போட்டு வந்துடுவான். சீட்டு விளையாடுவான். அதில் எவனா ஜெயிச்சாம்னா அவனை அடித்து போட்டு வந்துடுவான். இந்த சூழல் அண்ணன் அடிக்கடி சொன்னான், தம்பி இப்படி பண்ணாதப்பா, அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னான். ஆனாலும் அவன் கேட்கல. ஒவ்வொரு முறையும் ஏதாவது தவறு செய்துட்டு வருவான். அவங்க அண்ணன் போய் ஜாமீனில் அவனை வெளியே எடுத்துகிட்டு வருவான். இறுதியாக ஒரு நாள் ஒருவனை அவன் தன்னோடு பயங்கரமாக சண்டை போட்டான்னு சொல்லி கொலை செஞ்சிட்டான். கொலை செஞ்சுட்டு அந்த ரத்தம் சட்டையெல்லாம் இருக்கிறது, கத்தியோடு கூட ஓடி வருகிறான். போலீஸ் அவர்களை துரத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவன் வந்து அண்ணன்ட்டு சொல்கிறான், அண்ணன் என்ன போலீஸ் தோத்துட்டு வருதுண்ணே, இந்த ஒரு விஷயம் என்னை காப்பாற்றிருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். 2 பேர் முகமும் ஒன்று போல் இருக்கும். அதில் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை என்கிட்ட கொடு, நீ கையில் வச்சிருக்க கத்தி ஏன்ட்ட கொடுத்துட்டு நீ உள்ளே போய் பத்திரமா இருந்துக்கோப்பா அப்படின்னு சொன்னார். அவன் உள்ளே போய் பத்திரமா இருந்துக்கிட்டான். அண்ணன் இங்கே உட்காந்துருக்கிறான். போலீஸ் வந்தார்கள், அவனை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். போன பிற்பாடு தீர்ப்பு வழங்கினார்கள். மரண தண்டனை, அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பொழுது உன்னுடைய கடைசி ஆசை என்னப்பா என்று சொல்லி கேட்டார்களாம். கடைசி ஆசை, எனக்கு ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் கொடுங்க என்று சொன்னான். பேப்பரும் பேனாவும் கொடுத்த போது, அன்புள்ள தம்பி, உன் வாழ்க்கையில் நான் எத்தனையோ முறை உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இப்படி செய்யாதப்பா, அப்படி செய்யாதப்பா, அப்படி செஞ்சால் அவன் வாழ்க்கை நிம்மதி இழந்து போயிருன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன், நீ கேட்கவில்லையே. இறுதியாக உனக்காக நான் மரிக்கப் போகிறேன். நீ செய்த பாவத்திற்காக, நீ செய்ததான கொலைக்காக, நீ செய்ததான தப்புக்காக நான் இப்பொழுது சிலுவை, அதாவது எனக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, நான் சாக போகிறேன். இந்த என் சாவை பார்த்தாகிலும் நீ திருந்த மாட்டாயா என்று சொல்லி அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதம் தன்னுடைய தம்பியின் கையில் கொடுக்கப்பட்டது. அந்த கடிதத்தை வாங்கி படித்து, அண்ணா, எனக்காக செய்த தியாகத்திலே பெரிய தியாகம், எனக்காக நீ மரிப்பது தானே, அது எனக்காக நீ ஏன் மரிக்க வேண்டும், நான் செய்த பாவத்திற்கு நான் தானே மரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஓடி 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 தன்னுடைய அண்ணனை பார்க்கும்படி போனால், அவன் தூக்கு மரத்தில் தொங்கினவனாக கீழே விழுந்து செத்துப்போன உடம்பு அங்கே கிடந்திருக்கிறது. அப்பொழுது அவன் சொன்னான், ஐயோ, எனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல நாளை நான் கேவலமாக நினைத்து விட்டேனே, எனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பு எல்லாம் இழந்து விட்டேன் என்று சொல்லி வேதனையோடு கூட நின்று கொண்டிருந்தானாம். இன்றைக்கும் நம்முடைய அண்ணன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் செய்த பாவத்திற்காக கைகளினால், கால்களினால், மனதினால், கண்களினால், எந்த சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் செய்ததான பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே அர்ப்பணித்து அதன் வாயிலாக உங்களை இன்னைக்கு மீட்டுக் கொள்ளும்படியாக இயேசு விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த இயேசு நம்முடைய தெய்வமாக சொந்தமாக இருக்கின்ற பொழுது நம்ம ஏன் கவலைப்படணும்? அல்லேலூயா. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு ஒருவர் இருக்கிறார், உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். இன்றைக்கு இயேசு உங்களை நேசிக்கிறவராக இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர, உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, இப்பொழுது இருக்கிற நிலைமை மாறி நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய பலவீனம், நம்முடைய சுகவீனம், டாக்டர் சொல்லியிருப்பார், என்னம்மா என்ன, என்னுடைய ஊழியத்தில் நிறைய பேர் எங்களுடைய திருச்சபைக்கு வருகிற மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா, டாக்டர் கை விட்டாருங்க, நாங்கள் சாகிற பொசிஷனில் இருக்கிறோங்க, இந்த நேரத்தில் ஏதாவது ஜெபம் பண்ணி ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், டாக்டர் ஒருவேளை அவர்கள் படித்த படிப்பிற்கு தகுந்த வண்ணமாக அவர்கள் சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் அவர்களை உருவாக்கினவர் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் தான் இயேசு. அவர் உன்னை கைவிடவே மாட்டார், வாயா அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது இயேசப்பா அவங்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு சுகத்தை தந்து அவர்கள் லைஃப் லாங்காக அவர்கள் மகிழ்ச்சியாக வாழும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். என்ன காரணம் சொன்னால், இயேசுவை நம்புகிறவர்களை ஒரு நாள் அவர் கைவிடுவதே கிடையாது. இன்றைக்கி இந்த மைதானத்தில் அமர்ந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்காச்சும் பலவீனம், சுகவீனம், நான் ரொம்ப நோயில் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஐயா, எல்லா டாக்டரையும் பார்த்து முடிச்சுட்டேன், எல்லாரும் சொல்லிட்டாங்க, கடைசியாக ஒரு டாக்டருக்கார அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டாக்டரியா? அதான் உன் கடவுள், இஷ்ட தேவ, உனக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமிகிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி என்னை துரத்து விட்டாங்க ஐயான்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு, எல்லாரும் உன்னை துரத்து விட்டாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், துரத்து விட மாட்டேன். உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னுடைய பலவீனத்தை மாற்றுவேன், உன்னுடைய கண்ணீரை மாற்றுவேன், உன்னுடைய கஷ்டத்தை மாற்றுவேன். அதே நேரத்தில் இன்றைக்கி நிறைய பிரச்சனை நிறைய பேருக்கு என்னென்னா, அதாவது கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறது. எல்லாரும் கடன், இப்போ நமக்கு ஃபோன் வருது அடிக்கடி, கடன் வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கிறவனையும் கடன்காரனை மாற்றி கடைசிக்கு ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுட்டு நிம்மதி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கடன்லேருந்து உன்னை நான் விடுதலையாக்க விரும்புகிறேன், கடன்லேருந்து விடுதலையாக்க விரும்புகிறேன். பேங்க் சொல்லுது கடன் வாங்கினேன், நான் சொல்கிறேன் கடனே வாங்காதே. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். இயேசு நம்மோடு இருக்கும்போது நாம் எது கடன் வாங்கணும்? பெரிய பேங்கே நம்ம கூட இருக்குதே, பெரிய பேங்க்கு நம்ம கூட இருக்கிறதே, அப்போ ஏன் நம்ம கவலைப்பட வேண்டும்? நீங்கள் யோசிக்கிறீர்களா? ஐயா, பணம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிச்சயமாக நான் சந்தோஷமாக இருப்பேன். எத்தனை பேர் பணம் வச்சுருக்கோம் சந்தோஷமாக இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா?
பணம் வச்சுருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்களா ஐயா? நைட்டில் தூங்க முடிய மாட்டேங்குது. நமக்கெல்லாம் விட்டா போதையா, கொஞ்சம் போல் கஞ்சி கொடுத்தா கூட நிம்மதியாக படுத்து அழகாக தூங்கிடுவோம். என்ன காரணம்? அதுக்கடுத்து ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம எப்படி இருக்கிறோம்? சமாதானமாக இருக்கிறோம். நிறைய கோடீஸ்வரர்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. ராத்திரியில் தூங்க முடியாதியா, திடீர்னு டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டால் கூட வந்துட்டாண்டா திருடன் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. நம்ம வீட்டில் டம்முன்னு சவுண்டு கேட்டால் அது எளிதாங்க. போன வாரம் வந்தது, அது உள்ளே வந்துட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லி உட்காந்துருக்கு. அது உட்காந்து போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஏன்னா கவலையே கிடையாது நமக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பே வந்தாலும் பரவாயில்ல. ஒருத்தர் சொன்னார், அவங்க வீட்டில் போய் நாங்கள் எங்களை தூங்க சொன்னார். ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். இந்த வீட்டில் ராத்திரி படுத்துக்கோங்க சாமி அப்படின்னாங்க. எங்களை சாமின்னு தான் கூப்பிடுவாங்க எல்லாம், அது அள்ளி வில்லேஜஸில். நாங்கள் சொன்னோம், சாமி நாங்கள் இல்லைப்பா, கடவுள் தான், ஒருத்தர் தான் சாமி, எங்களை அப்படி கூப்பிடாதீங்கன்னா அந்த பாஷையில் அப்படி தான் சொல்கிறாங்க. படுத்துக்கோங்க. படுக்க போகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நேற்றுக்கு இங்கே ஒரு நல்ல பாம்பு ஒன்று வந்துச்சுங்க, அது இங்கே தான் படுத்து கிடக்கு, அதை பிடிக்கிறதுக்கு அந்த எலியை பிடிக்க வந்ததா அது இங்கே ஸ்டாக்காக உட்காந்துருச்சு அப்படின்னா தூக்கம் வருமா? ராத்திரியெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஐயோ, அவர் நான் என் கூட ஒரு பிரதர் வந்தேன், பிரதர் இந்த ஆள்கிட்ட சொல்லாமல் நைட் இருந்துச்சு ஓடிடுவோமா அப்படின்னா. எப்படி ஓடுவீங்க? அந்த வீட்டுக்காரன் பூட்டிட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்கான். எதுக்கு உட்காந்துட்டு இருக்கான்? இவர் உண்மையான போதகராக இருந்தால் அந்த பாம்பு இவரை ஒன்றும் செய்யக்கூடாது. என்ன சோதனை ஐயா! இந்த பாம்பு அவரை என்ன செய்யக்கூடாது? ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமாம் அப்படின்னு எங்களுக்கு கிடுகிடு நடுங்குது. ஏன் அப்படின்னா, படையை கண்டு அதாவது பாம்பை கண்ட படையே நடுங்க. யார் தான் பயப்பட மாட்டா? உட்காந்துட்டு ஜெபம், சோத்திர ஆண்டவரே, பாம்பு வெளியே வரக்கூடாது ஏசப்பா, ஒன்று இருந்தால் அப்படி கூட எங்கேயா சந்து இருந்தால் வெளியே போக சொல்லியிருங்க ஆண்டவரே. அப்பா ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை, உபவாச ஜெபம் பண்ணால் கூட பண்ண மாட்டோம், ராத்திரி ஜெபம் பண்ண சொன்னால் கூட பண்ண மாட்டோம். ஆனால் இன்னைக்கு இந்த பாம்பு எங்களை ராத்திரி பூரா தூங்க விடாமல் ஜெபம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்குதே. அதான் ஏன் ஆண்டவர், அதான் ஆண்டவர் உங்களை ஜெபம் பண்ண வைக்கிறாரு. அந்த பாம்பு எப்பயோ வெளியே போயிடுச்சு, இவருக்கு தெரியல, அவருக்கே தெரியல. ஆனால் இன்றைக்கும் நம்முடைய வீட்லேயும் இப்படித்தான் நிறைய போராட்டங்கள் நின்று கொண்டிருக்கிறது ஐயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வீட்டுக்குள்ளே நான் வர்றேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நீ நினைக்கிறியா என் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு விதமாக போயிடுச்சியா, என் வீடு இடிஞ்சு போச்சியா, நல்ல வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், கட்டவே முடியல, குடியிருக்கிற வீடு நாசமாக போச்சுன்னு சொல்லி வேதனைப்படுகிறீர்களா? கர்த்தர் ஒரு நல்ல வீட்டை தரப்போகிறார். அல்லேலூயா. நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஆள் கிடையாது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே அதிகாரியே நம்ம சொந்தக்காரர். அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவா. என்கிட்ட ஒரு பிரதர் சொன்னார், ஐயா குடிசை வீட்டில் தாங்க ரொம்ப நாளாக குடியிருக்கேன். இயேசுநாதர் பிள்ளைகள் குடிசை வீட்டில் தான் குடியிருக்கணுமா? இயேசுநாதர் பிள்ளைகள்லாம் என்ன பிள்ளைகள்? ராஜாவின் பிள்ளைகள். ராஜாவின் பிள்ளை எங்கே குடியிருக்கணும்? பங்களாவில் குடியிருக்கணும். ஆனால் நான் குடிசை வீட்டுக்குள்ளேயே குடியிருக்கிறேனே அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், கர்த்தர் ஒரு நாள் உங்களை உயர்த்துவார் பிரதர் அப்படின்னு. எத்தனை மாடி உயர்த்துவார்? இதில் கேள்வி வேறு, எத்தனை மாடி உயர்த்துவார்? உனக்கு கொடுப்பாரியா மாடியா? நம்ம என்னங்க இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாளா? கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோம். இறுதியாக பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கி அவருக்கு 5 மாடியை கர்த்தர் கொடுத்து அவரை உயரத்தில் உட்கார வச்சிருக்கிறார். அவர் சொல்கிறார், என் தேவன் குடிசையிலிருந்து என்னை உயர்த்தி இருக்கிறார். இயேசுவை நம்புகிறவர்களை ஒரு நாளும் இயேசு கைவிடுவது இல்லை. இந்த மாலை பொழுதில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களிடத்தில் நான் சவாலாக சொல்லக்கூடும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய குல தெய்வமாக, உங்களுடைய சொந்த தெய்வமாக உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானா உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே மாற்றங்கள் ஏற்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக போகிறது. அவரை பார்த்து சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தார். எதை இழந்துட்டாரு? உங்களை இழந்திருக்கிறார். உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? இழந்திருக்கிறார். நீங்கள் இயேசுக்கு வேண்டும் என்று உங்களை கூப்பிடும்படியாக வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நிறைய விஷயங்களை நம்ம சொந்த புத்தியில் யோசனை பண்ணி தவறான ரூட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? கடந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சொந்த புத்தியில் சாயாத, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். சில நேரங்களில் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய தத்துவ சாஸ்திரிகள், அவங்களாம் சொல்லக்கூடியதை கேட்கும்போது நமக்கு சில நேரத்தில் பயமே என்ன செஞ்சிருது? வந்துடுது. ஒரு டாக்டர் சொன்னார், சாப்பிடாத, எதை சாப்பிடாத? பழைய சோறு சாப்பிடாத, அமிர்தமே ஆனாலும் மறுநாள் வைத்து சாப்பிடாதே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்களாம், பழைய சோறு எவனெல்லாம் சாப்பிட்றானோ அவன் 100 வருஷம் உயிரோடு வாழ்கிறானா. எதை நம்புறது, எதை விடுறது? சாப்பிடாத, சாப்பிட்டா போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்ல, சாப்பிட்டீங்கன்னா 100 வருஷம் உயிரோடு வாழ்வேன். எதை நம்புறது, எதை விடுறது? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ரெண்டும் வேண்டாம், நான் உன்னோடு இருந்தால் போதும், நீ சுகமாக வாழ முடியும். நீ என்ன செய்ய முடியும்? சுகமாக வாழ முடியும். ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பிக்னிக் போனானுங்களாம். 4 பேர். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட், இன்னொருத்தர் இந்த தத்துவ, அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த சரிகமா பதனிசா மியூசிக் டைரக்டர், அவர் போயிருக்கிறார். அடுத்த ஒரு ஆள் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? அதாவது தமிழ் பண்டிதர். இப்படி ஒரு 4 பேர் என்ன செய்கிறாங்கன்னா,
ஒரு இடத்துக்கு பிக்னிக் போகிறான். நாலும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் பார்ட்டி. நாலுமே ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, பிக்னிக் போகிறாங்க. போன உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஜோதிஷியர், ஜோதிடம் பார்க்கிறவர் ஒருத்தர் போயிருக்கிறாரு. அவருக்கு இலையை அறுத்துட்டு வரும்படியாக அவருக்கு வேலை கொடுக்குறாங்க. இந்த சாஸ்திரிய சங்கீதம் கற்றிருக்கிற சங்கீத வித்வானுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்கன்னா, இந்த அதாவது பானையில் சமைக்கிற வேலையை கொடுத்துருக்குறாங்க. நல்லா சமைச்சு வைக்கிறது, சோறு பொங்கி வைக்கிறது அவருடைய வேலை. இந்த சயின்டிஸ்ட்டை நெய் வாங்கிட்டு வரும்படியாக அனுப்பிவிட்டாங்க. தமிழ் பண்டிதர்கிட்ட தயிர் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிவிட்டாங்க. 4 பேர் வெளியே போன பொழுது சுய புத்தியிலே சார்ந்தவர்கள். அவன் சொல்கிறான், ஒரு பொம்பளை அங்கேருந்து தயிர் விற்றுட்டு வந்தா, தயிர் அப்படின்னு விற்றுட்டு வந்தா. இவர், இங்கே வா, என்ன சொல்கிற நீ அப்படின்னு. தயிர் அதான் எனக்கு தெரியும் அவ்வளோ. நோ, அப்படி சொல்லக்கூடாது. தமிழ் இலக்கணப்படி எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? தயிரோ தயிர் அப்படின்னு சொல்லணும். 2 மாத்திரை கொடுக்காம நீ அரை மாத்திரையிலே பேசிகிட்டு இருக்கிறிய. ஓன் தயிரை வாங்கிட்டு போய் நான் சாப்பிடணுங்கன்னு அவசியம் கிடையாது. ஏனென்றால் நான் தமிழ் பண்டிதர் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார், தயிர் வாங்கிட்டு போகல. ஆனால் இந்த விஞ்ஞானி என்ன செய்கிறாருன்னா, போய் நெய் வாங்கிட்டார். நெய்யை கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு வரும்பொழுதே அவருக்கு அந்த சொந்த புத்தி ஆராய்ச்சி வந்துருச்சு. இந்த நெய் கிண்ணத்தை சுமக்கிறதா அல்லது கிண்ணம் நெய்யை சுமக்கிறதா அப்படின்னு ஒரு மண்டையில் புழு ஓடுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஓடிட்டு இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்பொழுதைக்கு இந்த கிண்ணம் அதை சுமக்கிறது, தலைகீழே கவுத்தி பார்ப்போமா அப்படின்னு தலைகீழே கவுத்தி இருக்கிறாரு. கவுத்துன நெய் பூரம் கொட்டி, ஓஹோ கிண்ணம் தான் நெய்யை சுமக்கிறது, அறிந்து விட்டேன்னு சொல்லி நெய் இல்லாமல் போய் சேர்ந்தார். இந்த சங்கீத வித்வான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, சோறு கொதிக்கும் போது போது அது கரெக்டாக இருந்துச்சு. சரி கம்மன்னாரு. அது அவர் சொல்கிற மாதிரி அது வரலன்னு குழவி பெரிய இந்த ஊது குழல் இருக்கும் பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு ஒரே அடி மண்பானையில் அடிச்சார், நொறுக்கி தள்ளி போட்டார். அங்கேயும் ஒன்றும் இல்லை. கடைசியில் வர்றவர் யாருன்னா இந்த ஜோதிஷியர். அவர் இலை அறுக்க போனார். இலை அரிக்கும் போது பள்ளி ஒரு இடத்துலேருந்து நச்சுன்னு அடிச்சிருச்சு. வலது பக்கம் பள்ளி அடித்தா இலை அறுக்கக்கூடாது அப்படின்னு அவர் வந்துட்டார். 4 பேரும் சேர்ந்து கடைசியில் கஞ்சி தண்ணி இல்லாமல் போய் வீட்டில் போய் பிக்னிக் இல்லை, எந்த இதுவுமே இல்லாமல் வீட்டுக்கு போய் சேர்ந்தார்கள். இன்றைக்கும் உலகத்தில் நம்ம ஆலோசனை, நம்ம புத்தி, நம்ம யோசனைகள்லாம் இப்படி தான் எங்கேயாச்சும் கொண்டு நம்மளை விட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானா உங்களுடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி உண்டாகும். ஐயா, நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அவன் சொல்கிறான் பாருங்க, சந்தோஷமாக வீட்டுக்கு இயேசுவை அழைத்து கொண்டு போகிறார். இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இயேசுவை அழைத்து கொண்டு போக வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கே இந்த வீட்டுக்கு விடுதலை வந்தது, இன்றைக்கே இந்த வீட்டுக்கு மகிழ்ச்சி வந்தது. காலை வேளையில் நான் அங்கே கோவில்பட்டியில் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், இல்லை என்று நீங்கள் சொல்லும் பொழுதுதான் இயேசு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். எதெல்லாம் உங்களால் முடியாதுன்னு சொல்லுகிறீர்களோ அந்த இடத்துல இயேசு வந்து அற்புதத்தை செய்யும்படியாக விரும்புகிறார். அந்த எதவை என்ன செய்தா தெரியுமா? ஐயோ, என்னுடைய வீட்டில் மாவும் கொஞ்சம் போல தான் இருக்குது, எண்ணெயும் கொஞ்சம் போல தான் இருக்குது, நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு சாக போகிறேன்னு சொன்னான். ஆனால் அந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருக்கணும்? எம்மா நீ சாக போகிற, உன் வீட்டில் நான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கணும். இப்போ நம்மளாக இருந்தால் அப்படி தான் செஞ்சுருப்போம். ஆனால் அந்த ஐயா சொல்கிறார், எஸ் ஓகே பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ரொட்டி எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. எது இருக்கிறதே ஒரு ரொட்டி, அதை சாப்பிட்டு சாக போகிறேன்றாங்க. ஆனால் ரொட்டி எடுத்துகிட்டு வா நான் சாப்பிட்ணும். அந்த அம்மா செஞ்சு கொண்டாந்து கொடுத்தாங்க பாருங்க. ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், மகளே நீ இதை செய்து கொண்டு வரும்பொழுது உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. என்ன மாற்றம் தெரியுமா? பஞ்ச காலம் தீரும் வரையிலும் எண்ணெயும் குறையாது, மாவும் குறையாது. உன்னை ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ள என்னை அனுப்பிச்சி விட்டுருக்கிறாரு. நீ வேதனையோடு இருக்கிற, நீ கஷ்டத்தோடு இருக்கிற, உனக்கு ஒன்றுமே இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டு, வீட்டில் சிங்கிள் பைசா இல்லைங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. ஆனால் நான் உன் வீட்டுக்குள்ள வரேன், என் ஊழியக்காரனை அனுப்பி வச்சிருக்கிறேன், அவர் சொல்கிறத கேளுன்னு சொல்லி அவர் கேட்ட பொழுது நிச்சயமாக அவருடைய குடும்பத்தில் அவளும் அவனுடைய குமாரனும் அவருடைய குடும்பத்தினரும் இந்த ஊழியக்காரனுமாக சேர்ந்து 3.5 years நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். இன்றும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? ஏதுமில்லை என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் தரப்போகிறேன் ஐயா. இல்லை என்று நீ சொல்லும் பொழுதெல்லாம் நான் உன்னோடு கூட வர விரும்புகிறேன். என்னால் முடியல சாமி, போதுமையா அப்படின்னு சொல்லும்போது இயேசு உங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறார். உடைய கையை பிடிச்சி அழைத்து கொண்டு போக விரும்புகிறார். நிறைய நேரங்களில் நாங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிற எங்களுக்கு நிறைய நேரங்களில் இப்போ சில இந்த மாதிரி பயம் வந்துடும். என்ன பயம் தெரியுமா? வில்லேஜுக்குள்ளே போகும்போது, நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் ஊழியர் செய்வதற்காக. நான் எங்களுடைய சபையில் உள்ள வாலிபர்களை அழைத்து கொண்டு கிராமமாக 158 கிராமங்களுக்கு இயேசுனுடைய அன்பை சொல்லும்படியாக சைக்கிளில் எல்லாருமாக கடந்து சென்று கொண்டிருந்தோம். எல்லா
எல்லா கிராமத்துக்கும் சுவிசேஷம் அறிவிச்சிட்டோம். ஒரு ஊரில் கூட எங்களுக்கு ஆப்போசிஷனே இல்லை. ஒரே ஜாலி, ரொட்டி சுட்டு கொடுக்குறாங்க, சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறாங்க, இட்லி கொடுக்குறாங்க, இப்படியே ஊழியம் செய்யலாம் போல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். கடைசியில் ஒரு ஊரில் போய் சுவிசேஷம் அறிவிக்க போன பொழுது எனக்கு தொண்டை கட்டிடுச்சு. எனக்கு அப்போ கன்னட பாஷை தெரியாது, தமிழில் தான் பேசிகிட்டு இருந்தேன். இன்னொரு சகோதரன்ட்டு இருந்தால் மெக்கஃபோன் சொல்லுவாங்களா, அதை கையில் கொடுத்துட்டு நீ பேசு அப்படின்னு சொன்னேன். அவர் பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கேருந்து ஒரு சப்தம் கேட்டுச்சு எங்களுக்கு. நில்சோ அப்படின்னாங்க, கன்னட பாஷையில் நிறுத்து அப்படின்னு சொன்னாங்க. நிறுத்தின உடனே எல்லாருக்கும் கை காலெல்லாம் நடுங்குது. ஏன்னா இது வரைக்கும் அப்படி யாரும் சொன்னது கிடையாது. போச்சுடா, அவ்வளோதான், மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஆள் அங்கேருந்து ஒரு கிடாமிசை வச்ச ஒரு ஆள் அங்கேருந்து வந்துட்டு இருக்காரு. ஓடி ஓடி வருகிறார். வரும்போது இந்த ஆள் மைக்கை என் கையில் கொடுத்துட்டு ஒரு ஒதுங்கி போய் அங்கே நின்றுட்டாரு. யாரையா இப்போ பிரசங்கம் பண்ணதுன்னா என்ன காட்டுறாங்க, இவர் தான். என்னது என்னவா, எனக்கு கன்னடம் தெரியாதுப்பா, என்னையை மாட்டி விடாதீங்க, இவர் தானே பாஸ்டரு அப்படின்னு என்னை பிடிச்சி விட்டாங்க. கடைசியில் நான் அவர்கிட்ட எனக்கு கன்னடாவில் பேச தெரியாது, தமிழில் பேசினேன். அப்போ எனக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் அந்த நேரத்தில் தேவைப்பட்டார், வச்சுருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா ஐயா அப்படின்னாரு. யார்? கிடாமிசை. அவர் சொல்கிறாரு, ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ சொன்னார், ಯೇಸು ಸತ್ಯ ದೇವರು, ಅಂಥ ದೇವರನ್ನು ಹೋಗಿ ಇಂಥ ಕೇವಲವಾದ ಮೈಕಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳ್ತಿರಲಪ್ಪ ನೀವು ಎಂಥ ಜನ அப்படின்னு சொன்னார். அதாவது இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ள தெய்வம், அந்த சத்தியமுள்ள தெய்வத்தை போய் இந்த கேவலமான மைக்கில் வச்சு சொல்லிட்டு இருக்கேன், உன்ன மாதிரி கேடுகட்டவன் இந்த உலகத்தில் எவனாச்சும் கிடைக்குமான்னு சொன்னார். ஒரு வேளை யோசனை பண்ணி பாருங்கள், அவன் அடிக்க வர்றான்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவர் அங்கேருந்து எதுக்கு வந்தார்? அந்த நல்ல செய்தியை சொல்லுகிற நீ நல்ல மைக்கில் சொல்லுப்பா, பாதியாக வருது, எனக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது அப்படின்னு ஓடி வந்தாரியா. இன்றைக்கும் இயேசு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தயவு செய்து அறகுறையாக கேட்காதீங்க. இயேசு உங்களோடு தான் தனிப்பட்ட முறையில் பேசி கொண்டிருக்கிறார். இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையில் இயேசுவானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கடைசியில் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ஐயா, இப்போ நான் மைக் கொடுக்குறேன் பாருன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு கோயில், அந்த கோயில் மாற்று மதத்தை சேர்ந்த கோயில், அதில் போய் மைக்கை சொருகி இங்கே மாத்தாடும், இப்போ பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஐயா. நாங்கள் அந்த 4 ஹாரன் கட்டியிருக்கு, அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் பேசினோம். அந்த ஐயா யார் தெரியுமா ஐயா? அவரும் நல்ல மனுஷன் தான், அந்த கோயில் பூஜாரி. அவர் எங்களோடு கூட பேசி இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்று சொல்லி எங்களோடு கூட அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். எப்பொழுது நல்ல வார்த்தைகளை கேட்கிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் இயேசுவை அங்கீகரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீட்டுக்கு வரும்படியாக விரும்புகிறார், உங்களை மாற்றும்படி விரும்புகிறார், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி விரும்புகிறார். அப்படியானால் இன்றைக்கி உங்களுடைய இதயத்தை இயேசுக்கு நேராக கொஞ்சம் திருப்புங்க. கடினமான இதயம், மனசுக்குள்ளே டல் ஆயிடுச்சு, கடினமாயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, கடினமான இதயத்தை மிருதுவாக மாற்றுகிற தெய்வம் நான் சொல்கிறாரு. உங்களுடைய இதயத்தை இப்போ மிருதுவாக மாற்றிட்டான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சௌக்கியமாக இருக்கும் இல்லையா? தலைநோவு வர்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தலைநோவு மாதிரி இந்த உலகத்தில் பெரிய நோவு எந்த நோவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு பாருங்கள், இந்த பல்லு வலிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள், தலைவலியாச்சும் சமாளிச்சிடலாமியா, பல்லு வலி ரொம்ப டேஞ்சரானது, வந்ததுன்னு வச்சுக்கோ கொட்டு 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 கொடுங்க. அடுத்து இன்னொரு வைத்த வலி கேஸ், அவங்ககிட்ட போனால் இது 2ஐயும் சமாளிச்சிடலாமியா, வைத்த வலி. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வலி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இயேசு சொல்கிறார், இத்தனையும் மாற்றக்கூடிய ஒரே டாக்டர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். நீங்கள் ஒவ்வொருத்தட்டையும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போவீங்க, ஆனால் இயேசு இந்த மாலை பொழுதிலே உங்களோடு கூட சேலஞ்சாக பேசுகிறார். இந்த மைதானத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு எந்த வியாதிகள், எந்த வறுமைகள், எந்த போராட்டம் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது, நீங்கள் அந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற பொழுது, இயேசு உங்களை விடுதலையாக்கி இன்னைக்கு மகிழ்ச்சியோடு கூட உங்களை அனுப்ப போகிறார். 2வது, உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய மனத்தில் இருக்கக்கூடியதான பாரங்களை கர்த்தர் மாற்றி உங்களை மகிழ்ச்சியோடு கூட இன்னைக்கு அனுப்பும்படி விரும்புகிறார். ஒரு விஷயம், அந்த இயேசுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானா நிச்சயமாக கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது இறங்கும். பக்தன் இப்படியாக சொல்கிறார், அதாவது இந்த உலகத்தில் நாம் வாழும் இந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாதியா, ஓடி 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும், நமக்கு இதயம் எவ்வளோ பெருசாக இருக்குது? ஒரு கையளவு தான் இருக்குது. இதுக்குள்ளே ஏகப்பட்ட சிந்தனைகள். பக்தன் இப்படியா சொல்கிறார், கையளவான இதயத்திலே கடலளவான சிந்தனைகள், விடையெறியாத குழப்பங்களா, விடுதலை காண சம்மதமா என்று சொல்லி நான் அந்த பாடலை பாடும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய இதயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடும். கையளவான இதயத்திலே கடலளவான சிந்தனைகள், கையளவான இதயத்திலே கடலளவான சிந்தனைகள், விடையறியாத குழப்பங்களா, விடையறியாத குழப்பங்களா, விடுதலை காண சம்மதமா, விடுதலை
விடுதலை காண சம்மதமாம் தருகிறார் ஓடிவாம். இயேசு தருகிறார் ஓடிவா, தருகிறார் ஓடிவாம். இயேசு தருகிறார் ஓடிவா. நண்பனே நண்பனே நிம்மதி உனக்கில்லையா? நண்பனே நண்பனே நிம்மதி உனக்கில்லையா? உனக்கா பூமிக்கு வந்தவராம், உனக்காய் ஜீவன் தந்தவராம், உனக்காய் பூமிக்கு வந்தவராம், உனக்காய் ஜீவன் தந்தவராம். உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார், உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார். உன்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னையும் இயேசு நேசிக்கிறார். தருகிறார் ஓடிவாம், இயேசு தருகிறார் ஓடிவா, தருகிறார் ஓடிவா. நண்பனே நண்பனே நிம்மதி உனக்கில்லையா? நண்பனே நண்பனே நிம்மதி உனக்கில்லையா? உனக்காக இயேசு உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். மரணத்தை ஜெயமாக விழுங்கி இயேசு உங்களோடு கூட வந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் மனக்குழப்பத்தோடு இருக்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? எந்த விதமான மகிழ்ச்சியும் என் வாழ்க்கையில காணப்படவில்லையா? எப்பொழுது பார்த்தாலும் என் வாழ்க்கையில நிம்மதி இழந்ததான நிலைமையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு மாற்று வழி ஏற்படாதா? எனக்கு ஒரு மாற்று வழி கிடைக்காதா ஐயா? என்னுடைய பிள்ளைகளை நம்பி இருந்த ஐயா, பிள்ளைகள்லாம் கைவிட்டாங்க ஐயா. என்னுடைய கணவனை நம்பினேன், கணவன் என்னை கைவிட்டுட்டாங்க. மனைவியை நம்பினேன், மனைவி என்னை கைவிட்டுட்டாங்க ஐயா. என்னுடைய சிநேகிதர்களை நம்பினேன், சிநேகிதர்கள் கைவிட்டுட்டாங்க. என்னை யார் நேசிப்பார்? என்னை நேசிப்பதுக்கு இந்த உலகத்தில் யார் யார் இருக்கிறா? சம்பாத்திய எல்லாத்தையும் என் பிள்ளைகளை கொடுத்துட்டேன் ஐயா. எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு கடைசியில் என்ன அனாதையை விட்டுட்டாங்க ஐயா. என்னை நேசிப்பதற்கு யாராகில் உண்டா, யாராகில் உண்டா என்று சொல்லி கேள்வி கேட்கும்போது இயேசு சொல்கிறார், மகனே எல்லாரும் உன்னை கைவிட்டுருக்கலாம், நான் உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். கலங்காதே கலங்காதே, உன் இதயத்தின் பாரங்களை மாற்றும்படி நான் வந்திருக்கிறேன். இந்த உள்ளத்தில் பெரிய சந்தோஷம், இந்த கையளவான இதயத்தில் கடலளவான சிந்தனைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன்னு யோசிக்கிறீங்க. இயேசு சொல்லுகிறார், நீ யோசிக்காதே. இது வரைக்கும் இந்த மைதானத்துக்குள்ள வர்ற வரைக்கும் ஒருவேளை நீ அப்படி யோசித்திருக்கலாம். இன்னைக்கு உன்னை மகிழ்ச்சியோடு கூட அனுப்ப போகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த மேடையில் இந்த அமர்ந்திருக்கிற இந்த வேளையில நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கக்கூடும். யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு அந்த சமாதானம் வேணும் ஐயா, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தயவு செய்து உங்களுடைய கைகளை உயர்த்தி காண்பிப்பீர்களானால் இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இயேசு கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை அளிக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய கைகளை நல்ல தாராளமாக நீங்கள் உயர்த்தி காண்பிக்கலாம். கைகளை உயர்த்தின தயவு செய்து எழுந்து நில்லுங்க. எழுந்து நிற்கும் போது நிச்சயமாய் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது வந்து அமரப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வெளியே போக போகிறீர்கள். நிச்சயம் உங்களுடைய பாரங்களை மாற்றுகிற இயேசு இந்த மைதானத்துக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லா கண்களை மூடி ஆண்டோட சமூகத்தில் சொல்லுங்க, ஏசப்பா உடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் ஏசப்பா, என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பாரங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் இயேசுகிட்ட சொல்லுங்க. யாருக்கிட்டையும் வேற பக்கத்தில் இருக்க மனுஷன் அக்கத்தில் இருக்க மனுஷன் சொல்ல வேண்டாம். அப்பா இயேசு கிட்ட மட்டும் சொல்லுங்க. இயேசுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு விடுதலை தர போகிறார். ஹல்லேலூயா. உடைய கண்களை மூடி இருக்கும் பொழுது நிச்சயமாய் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தயவு செய்து கரங்களை வைத்து நிற்கிறவர்கள் மட்டும் தயவு செய்து முன்னாக வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். யாரெல்லாம் கைகளை உயர்த்தினீர்களோ நீங்கள் எல்லாரும் முன்னாடி வாருங்க. கைகளை உயர்த்தாதவர்கள் அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். சேர்ந்து ஜெபிக்க போறேன். கைகளை உயர்த்தினவர்கள் தயவு செய்து முன்னாக வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம்.
சேலஞ்சாக உங்களுக்கு சொல்கிறோம், இன்றைக்கே இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை தரப்போகிறார். மகிழ்ச்சியோடு கூட இந்த இடத்தை விட்டு போகும்போது, இயேசு இந்த வீட்டுக்கு வந்துட்டாரு, இழந்து போனதை தேட ரட்சிக்கவே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். வாருங்கள், வேக வேகமாக முன்னாடி வாருங்கள். இன்றைக்கே இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எல்லாரும் வாங்க, எல்லாரும் தயவு செய்து முன்னாடி வாருங்க. இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வேதனைகள் மாறுகிறது, கண்ணீர் மாறுகிறது, கஷ்டங்கள் மாறுகிறது, சோதனைகள் மாறுகிறது, துக்கங்கள் மாறுகிறது, சரீரத்தில் காணப்படக்கூடிய பலவீனங்கள் மாறுகிறது. இன்றைக்கே இயேசு அற்புதம் செய்ய போகிறார். எல்லாருமாக உங்களுடைய தேவ சமூகத்தில் அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்க. இயேசு உங்களுக்கு விடுதலை தர போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குருவானவர் அவர்கள் வந்து நமக்காக ஜெபிப்பார்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்திலே முன்பதாக வந்து முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய உள்ளங்களையும் உள்ளின் திரியங்களையும் அறிந்திருக்கிறீர். உன் நம்பிக்கை வீண் போகாது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று எங்களுக்கு நீர் வாக்குரைத்தீரே. எங்களது நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாமல் நாங்கள் விரும்புகிற நன்மைகளை, காத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எங்களுக்கு நிறைவாக தருவீராக. எங்களது வாழ்க்கையின் கவலைகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், கஷ்டங்கள் எங்களை விட்டு ஓடட்டும். புதிய வாழ்வை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, சகையு தன்னுடைய வீட்டை உமக்கு கொடுத்தது போல நாங்களும் எங்கள் இதய கதவை திறந்து நாங்கள் ஆண்டவரை நீர் எங்களுடைய இதயத்திற்குள் வருவதற்கு இடம் கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு சமாதானம் வந்தது என்று சொன்னீரே, இவர் ஆபிரகாமின் குமாரன் என்று சொன்னீரே, அதுபோல பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. பலவீனங்கள் அனைத்தும் எங்களை விட்டு மாறுவதாக. அற்புத ஆரோக்கிய சுகத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தருடும். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொன்னீரே, தெய்வ சித்தத்தின்படி எங்கள் பலவீனங்கள் அனைத்தும் மாறட்டும். நல்ல சுகத்தை தாரும். நீ தேடும் நிம்மதி இயேசுவிடம் உண்டு என்று சொல்லுகிற வேத வார்த்தையின்படி நாங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், பல்வேறு விதமான சங்கடங்களோடு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து வரலாம். ஆண்டவர் எங்களுக்கு இறங்குவீராக. உம்முடைய இரக்கத்தை எங்கள் வாழ்வில் நீர் வெளிப்படுத்துவீராக. எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீரே எங்களுடைய வாழ்வின் விடுதலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்து எங்களை வழிநடத்தி அருளும். உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் துக்கங்கள் சந்தோஷமாக மாறட்டும். எவ்வளவு காலங்கள் நாங்கள் துக்கத்தோடு இருப்பது, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக நீர் எங்களை நன்மையினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்பி வழிநடத்தியருளும். எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். எங்களது வாழ்வின் கவலைகள், கண்ணீர்கள் ஆனந்த களிப்பாக மாறட்டும். சாம்பலுக்கு பதிலாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சிங்காரத்தை அணிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை ஆண்டவர் எங்களுக்கு நிறைவாக தருவீராக. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையினால் ஆண்டவர் எங்களை நிரப்பி அருளுவீராக. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து நிற்கிறோம். கழுகுகளைப் போல பலன் அடைய, புதிய பலத்தால் நாங்கள் நிரப்பப்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்து எங்களை வழி நடத்தி அருளும். ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உள்ளங்கைகளுக்குள்ளாக எங்களை வரைந்திருக்கிற அன்பின் ஆண்டவர், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். வாழ்க்கையில் பல பயங்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறது. பல நேரங்களில் நாங்கள் பயப்படுகிறோம். கவலைகள் எங்களை ஆட்கொண்டு இருக்கிறது. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்குரைத்தீரே. நீதியின் வலதுகரத்தினால் ஆண்டவர் எங்களை தாங்குவீராக. அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்துகிறார் என்று சொல்லுகிற வேத வார்த்தையின்படி நாங்கள் எளியவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், எங்களுடைய நிலை தூசி குப்பையாக இருக்கலாம். ஆண்டவர் எங்களை உயர்த்தி அருளும். ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற உன்னத அனுபவத்தை ஆண்டவர் எங்களுக்கு நிறைவாக தருவீராக. எங்கள் உள்ளத்தை
நாங்கள் உமக்கு திறந்து கொடுக்கிறோம். சகேயு தன் இல்லத்தை உமக்கு திறந்து கொடுத்தார். நாங்கள் எங்கள் உள்ளத்தை உமக்கு திறந்து கொடுக்கிறோம். இயேசுவே, நீர் எங்கள் வாழ்வில் விடுதலை தந்தருளும். எங்கள் உள்ளத்தில் நீர் தங்கி அருளும். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்கின்ற பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் எங்கள் வாழ்வில் தந்து வழி நடத்தி அருளும். கசப்புகள் மாறுவதாக, கண்ணீர்கள் மாறுவதாக, கஷ்டங்கள் மாறுவதாக, புதிய மாற்றத்தை, புதிய நம்பிக்கையை ஆண்டவர் எங்கள் வாழ்வில் நிறைவாக தந்து வழி நடத்தி அருளும். துதிகன மகிமை அனைத்தையும் ஆண்டவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இல்லாமையை இருக்கிறவைகளாக மாற்றுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பின் பிதாவே, ஆமீன்.